ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திருவண்ணாமலை வாக்கு சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தற்போது 2026 5th மந்தான மே மந்தானது நடந்துகிட்ருக்கு. இந்த மே மாதத்தில் கடைசி நாட்களில் கிரகங்கள் வலுவாக மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இதனால் மே 22லேருந்தே மகர ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது. ஆக்சுவலி இனிமே கிரகங்களால் ஆட்டம் ஆரம்பமாக போகுது. அப்படி என்ன ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசியாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரகங்களால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தாலும் என்ன அதிர்ஷ்டம், ஆபத்தாக இருந்தாலும் என்ன ஆபத்து அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுவேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதி கிடையாது. எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் பயம் இருக்கிறது ரொம்ப ஆபத்தானதாக சொல்லப்படுது. பயம் இருந்ததுன்னா அந்த பயத்தை போக்கிக் கொள்ளுங்க. பயத்தை போக்கிக் கொள்ள முடியலன்னா இந்த வீடியோவில் வாழ்க்கை பயம் நீங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லித்தரேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை ஒரு டைம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயமானது நீங்கும். வாழ்க்கையில் மேலும் மேலும் உங்களால் உயர முடியும். ஸோ வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு பலன்களை வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மேலே 22 எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்களுக்கு மேலே கடைசியாக 22 என்ன விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் பாருங்கள். கரெக்டாக இந்த மேலே 22 செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமாக பயிற்சிகளை சந்திக்கிறது. அதுவும் ரிஷபராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடிய நிலை உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அதே ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியனும் இணையக்கூடிய சேர்க்கையும் நடைபெறுது. இந்த மாதிரி பெரிய கிரக அமைப்புகள் தான் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அந்த வகையில் இந்த 22 மகர ராசியின் தொழில், வருமானம், குடும்ப ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் தாக்கமானது இருக்கோ. அது எவ்வாறு இருக்கும் என்பதை விரிவாக இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மகர ராசி லக்னம் சார்ந்த நபர்கள் உங்களுக்கு ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மார்பகம், கண் பின்பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். முதல் குழந்தையின் ஆரோக்கியத்தில் அக்கறைங்கிறது ரொம்ப தேவை. அதோடு வீடு கட்டக்கூடிய யோகமும் நில வாங்கக்கூடிய யோகமும் இப்போ உங்களுக்கு உண்டாகும். சொத்துக்கள் குவியக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். வீடுடைய இன்டீரியர் டெக்கரேட் செய்வது, வீட்டை சரி செய்து மீண்டும் கட்டுவது, கடன் வாங்குவது, வண்டி வாங்க கடன் வாங்குவது, படிப்புக்காக கடன் வாங்குவது, இதெல்லாம் பண்ணலாம். இதுக்கு இப்போ அமைப்பு இருக்குது. ஸோ தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம். அதோட உங்களுடைய கடனை அடைத்து விட்டு மீண்டும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. முயற்சிகள்லாம் நீங்கள் செய்ய செய்ய வெற்றி பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது. மன ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதோடு ரத்த அழுத்தம், சளி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சிலையும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. அலர்ஜி விஷயத்துலேயும் கவனம் தேவை. இல்லைனா மேலும் மேலும் அலர்ஜி வர வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்கும்போது மகர ராசினருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய நல்ல தகவல்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மெயினாக தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கலாம். பணவரவு சீராக இருக்கும். பழைய நிலுவைத் தொகைகள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு அதிகரிக்கும். முதலீடு செய்யும் முன் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. அப்போ தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையும். கணவன் மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும். உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும்.
குடும்பத்தோடு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு உருவாகும். ஸோ திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. முயற்சி எதுவாக இருந்தாலும் அவை உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டம். அதே போல் கணவர் மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது மெயினாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வாழ்க்கை பயம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க சூப்பராக பண்ணி பயன்பெறுங்க. எல்லோருக்குமே தான் நினைத்தபடி வாழ்க்கை அமைவதில்லை. அமைந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிக்கு உரியதாய் மாற்றிக்கொள்ளவும் யாருக்கும் துணிவில்லை. வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற கவலையில் எப்போதும் தவிப்பவங்க இந்த பரிகாரத்தை செய்தால் அதிலிருந்து மீண்டு பயம் நீங்கி நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கை பயம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை இப்போ சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். அந்தந்த வயதில் நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துவிட்டால் நமக்கு வாழ்க்கை பற்றிய பயம் என்பது ஏற்படுவதில்லை. ஒரு சில விஷயங்கள் நாம் வயது கடந்து நமக்கு கிடைக்காமலே தள்ளி சென்று கொண்டே இருக்கும். அப்படி நடக்கும் பொழுது தான் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற பயமும் ஏற்பட தூங்குது. இந்த பயம் நீங்கி புது நம்பிக்கையும் தெம்பு உற்சாகம் தொற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். குலதெய்வம் மற்றும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை பற்றிய பயம் இருப்பதில்லை. இவ்விருவரில் ஒருவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தவர்களோ கருமைப்படியில் அகப்பட்டு தவிப்பவர்களோ வாழ்க்கை பற்றிய கவலையில் எப்போதும் மூழ்கி கிடைப்பதாக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது. பொதுவாக குலதெய்வம் மற்றும் பித்திருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்க பசுமாடுகளுக்கு தானம் செய்தாலே போதுமானது. பசுவிற்கு செய்யக்கூடிய தானம் பலவிதமான தோஷங்களை போக்க வல்லது. அதில் பித்ரு தோஷத்தை போக்க இந்த பரிகாரம் நல்ல பலனை தருது. அதுபோல் வாழ்க்கை பற்றிய பயமோ மரண பயமோ இருந்தால் நீங்கள் எருமை மாடுகளுக்கு குறிப்பிட்ட நாட்களில் தானம் செய்ய வேண்டும். மக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோசோலைக்கு சென்று அங்குள்ள எருமை மாடுகளுக்கு அகத்திக்கீரையை தானமாக வழங்க வேண்டும். எருமை சனி பகவானின் வாகனமாகும். எருமை மாடு சனி பகவானின் அம்சமாக இருக்கும். ஸோ மக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எருமைக்கு அகத்திக்கீரை வழங்குனீங்கன்னா சகல விதமான தோஷங்களும் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயம் நீங்கும். வாழ்க்கை பற்றிய பயமும் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு மக நட்சத்திரம் அன்று எருமை மாடுகளுக்கு அகத்திக்கீரையோடு தீவனம் அளிக்க இனி வரக்கூடிய காலங்கள் வசந்த காலமாக அமையும். உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் நீங்கும். மனதில் புது தெம்பு உற்சாகமும் நம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவரும் விலகி செல்வாங்க. விரக்தி மனப்பான்மை நீங்கி தெளிவு உண்டாகும். இன்னொன்று என்னென்னா, ஒரு சனிக்கிழமை முடிந்தால் திருநள்ளாறு சென்று வழிபட்டு பாருங்க. இல்லை 9 சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்துக்கு சென்று சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பயம் நீங்கி நம்பிக்கை பிறக்கும். ஸோ இதெல்லாம் தான் பயம் நீங்கிறதுக்கான பரிகாரம். ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க, நம்பிக்கையோட பலனை பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.